ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி. சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்தாலும் காவேரி விஜய் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் பின்னாடியே வந்துடுறாருங்க. ஹாய் அப்படின்னு, ஓகே நீங்கள் வருவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. ஏதாச்சும் விஜய் கையில் பார்த்தா அவருக்கும் அந்த மாதிரி சேம் வந்திருக்கு. கிட்டேருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. பட் ஹீரோ பசுபதி நாங்கள் பார்த்துட்டோம், பிடிச்சிட்டோம், அடித்தோம், சூப்பர் ஹீரோஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணி, பட் அதெல்லாம் அவங்க எதுவும் கவனிக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அப்புறம் அவர் ஃபார்மஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. காவேரி என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணதுக்கு அப்புறம் போகிறதுக்கு ஒர்க்கர்ஸ் வந்துட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் வச்சு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும், பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மாவும் ஆமாண்டி அதெல்லாம் இருக்கும்டி அப்படின்னு. பட் இந்த நிலமையில் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு போய்ட்றாங்க. காவேரியை பார்க்குறதுக்கு நிவினும் யமுனாவும் வராங்க. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு, அக்கா சாரி நடுவில் வர முடியல, வரக்கூடாது சொல்லிட்டாங்க. அதை இப்போ பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கங்காவும் யமுனாவும் டீ போட போயிடுறாங்க கிச்சனுக்கு. அங்கே போய் அவங்க கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் நம்ம காவேரி நிவீனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு, விஜய்க்கு இந்த மாதிரி வந்துருச்சு, ஆமாம் அவர் என் கூட தான் இருந்தார், ஹாஸ்பிட்டலில் பார்த்து சொன்னார் அப்படின்னு. அவருக்கும் இந்த மாதிரி ஆகிடுச்சு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னாரு. இல்லை நான் போய் கிட்டே இருந்து பார்த்துக்கணும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்காக நான் ஒர்க் ஷாப் சொல்லியிருக்கேன், 1 வீக் நீங்களும் அம்மாட்ட சொல்லுங்கள், நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்டையும் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும் அந்த ஒர்க் ஷாப் பற்றி, நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி, சரி இருப்பா நான் குமரனை அனுப்புகிறேன் ட்ராப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி காவேரி கிட்டே சொல்கிறாங்க. இல்லை அவருக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நிவின் நான் போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. இந்த நடுவில் யமுனா பார்க்கும்போது 2 பேர் கான்வர்சேஷனை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. இவர் வேறு கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு வேறு சொல்லிட்டாரா. அந்த ஒரு சூழ்நிலையிலே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இதோட சீரியல் இன்றைக்கி எண்ட் ஆகுதுங்க. அப்கமிங் என்ன நடக்கும் போதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.